டீமன் ஸ்லேயர் அனிமேல முட்டாள்களின் முதல்வன் அடைக்கப்படுறது யார் தெரியுமா? வேற யாரு நம்ம மூசான் கிபுசிச்சி தான். எதனால இந்த பயபுலைய முட்டாள்னு சொல்றதுக்கான காரணம் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நண்பர்களே. என்னோட ரீசன் என்னன்னா, மூசன் பார்த்தீங்கன்னா, டீமன் ஆவறதுக்கு முன்னாடி வீக்கான ஒரு நபரா தானே இருந்திருப்பாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்பம்போது ஒரு டாக்டர் கிட்ட வைத்தியம் பார்க்க போம்போது, அந்த டாக்டர் குடுத்த மருந்துகள் வேலை செய்யலன்னு அந்த டாக்டரையே பிடிச்சு அவரு கொன்னுட்டாரு. ஆனா, அந்த மருந்து வேலை செஞ்சதுனால இவருக்கு ஸ்ட்ராங்கான பாடி கிடைச்சது. அப்புறம் தான் யோசிச்சாரு, அந்த டாக்டர நம்ம ஏன்டா கொன்னோன்னு. இவன் குடுத்த மருந்து எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குன்னு, அந்த டாக்டரே போட்டு தள்ளுனதுனால, இப்போ வரைக்கும் மன உளைச்சல்ல ஆளாயிட்டுருக்காரு மூசான். ஒருவேள மூசான் பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர கொல்லாம இருந்திருந்தாருன்னா, இன்னி கொஞ்சம் மருந்த குடுத்து, அந்த சன்லையும் நடமாடுற பவரும் மூசானுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து என்னோட ரீசன் என்னதுன்னா, மூசான் ஒரு முட்டாள் நிரூபிக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய ரீசன் தான். மூசான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர தேடிட்டு இருப்பாரு இல்லையா? அதான்ப்பா இந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி. அத தேடி முடிக்கிறதுக்கு இவரு நெறைய டீமன்ஸ அனுப்புனாரு. அப்படியே அந்த டீமன்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சது ஆனா இல்ல. ஏன்னா, அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி விளையிற நேரமே வருஷத்துல ஒரே ஒரு தடவ. அதுவும் அது காலை நேரத்துல மட்டும் தான் விளையும்னு இந்த பயவுலக தெரியாம, ஒரு செஞ்சுரி வரைக்கும் இவரு வீணாக்கி கழிச்சிருக்காரு அவர் வாழ்க்கையில. நம்ம மைக்கேல் ஜாக்சன் மாமா பண்ண 3வது முட்டாள்தனம் என்னதுன்னா, டான்ஜிரோ ஃபேமிலிய கொன்னது தான். ஏன்னா, டான்ஜிரோ மட்டும் கதையில அவர் ஃபேமிலிய இழக்காம விட்டுருந்தாருன்னா, டீமன் ஸ்லேயர் கிராப்ஸ்ல சேர்ந்திருக்க மாட்டாரு. சன் பிரீத்திங்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம, லேடி டமியாவ மீட் பண்ணியிருக்க மாட்டாரு. டீமன் ஸ்லேயர் கிராப்ஸுக்கும், லேடி டமியாவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியும் கிடைச்சிருக்காது கதையில. இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தாலே, மூசானுக்கு இருக்கிற பாதி தலைவலி குறைஞ்சிருக்கும். ஸோ, இதான் நண்பர்களே, நம்ம மைக்கேல் ஜாக்சன் மாமா ஒரு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தப்பு என்னதுன்னு வருத்தப்படக்கூடிய தப்புகள தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இனி தொடர்ந்து நம்ம கன்டென்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.